ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் ரொம்ப சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நிறைய கட்சிகள் வந்து பின்வாங்கிட்டாங்க போட்டியிடாம. நான் வந்து என்னன்னா ஒரு தொண்டனா என்ன கேட்டால் எனக்கு அந்த வருத்தம் இருக்குதுங்க. தலைமை எடுத்த முடிவுக்கு வந்து நான் வந்து தலை வணங்கி தான் ஆகணும். சீமான் அவர்கள் வந்து பார்க்க போனால் எனக்கு ஓப்பனாக சொல்கிறாங்க, எனக்கு அவர் வந்து 50% அவர் எனக்கு பிடிக்காது. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு வந்து அவர் 12-13 வருஷத்தில் வந்து எந்த ஒரு தேர்தலையும் அவர் புறக்கணிக்கவே இல்லை. இன்னைக்கு சீமான் ஒத்தையாக நிற்கிறார்ல, சீமானை எதிர்த்து 12 கட்சி நிற்கிது. 12 கட்சிக்கு ஒத்தால் நிற்கிறா போல. இவர் வந்து 2% வாங்கினா கூட இவர் ஜெயிச்சார். பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க, நிதி ஒதுக்கியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு வந்து எந்த நிதியும் ஒதுக்கல அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், திருமாவளவன் அவர்களாக நிறைய பேர் வந்து குற்றச்சாட்டு முன் வைக்கிறாங்க. நான் மக்கள் மன்றத்திலே விட்டுறேன். திருமாவளவன் வந்து திமுகவை ஷேக் பண்ணணும்னு நினைச்சாரு. டாஸ்மார்க்கை கையில் எடுத்தாரு, அங்கே செல்ஃப் எடுக்கல. சீட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அவர் என்ன பண்ணணும்னு சொல்லும் போது ஆதவ அர்ஜுனாவை என்ன பண்ணாரு, ட்விஸ்ட் பண்ணி விட்டு நீ வந்து விமர்சனம் பண்ணுற மாதிரி பண்ணு, நான் வந்து அடிக்கிற மாதிரி அடிப்பேன், நீ வலிக்கிற மாதிரி வலிக்கலாம்னு சொல்லி ஆதவ அர்ஜுனா கண்டிப்பாக விஜயோட சேருவார்னு சேர்ந்துட்டாரு. நான் கேட்குறேன், ஆதவ அர்ஜுனா யார்? மார்டின் லாட்ரி சீட்டு வித்தவர் 96ல் தமிழ்நாட்டிலே எத்தனை குடும்பங்களுடைய தாலி அறுத்தவங்க அந்த குடும்பம். நான் இந்த விவசாயம் பண்ண என் நெத்தியில் தடவிட்டு உள்ளே வந்துடுவேன்னு சொல்லும் போது எத்தனை பேர் தாலி அறுத்தவங்களை அவர் எடுத்து உங்கள் கட்சியில் நீ சேர்க்குறேன்னா எப்படி நீ உங்கள் கட்சி தூய்மையாக இருக்கும்? இதில் விஜய் ரசிகர்கள்லாம் வந்து எனக்கு தொடர்ந்து கால் பண்ணி இருக்கும்போது வந்து இப்போ தான் நான் வராருன்னு சொல்லும்போது நான் உங்களை கேட்குறேன் ஒரே விஷயம், நீங்களாம் உழைக்கிறதுக்கு தான், அதாவது கீழே உழைக்கிறதுக்குன்னு ஒரு ஸ்லாபை போட்டு திமுகவுடைய பி டீம் விஜய் தான், விஜய் சொல்லி, ஏன்னா இது வந்து ஃபுல்லாக வந்து கூட்டணி கட்சிகள் செய்தது. இன்றைக்கி நான் சொல்கிறேன், இந்த இடத்துல நீங்கள் பதிவு பண்ணீங்க, இதே ஆதவ அர்ஜுனா விஜய் கட்சிக்குள்ளே விட்டு புசி ஆனந்த் வெளியே வருவார், அடுத்தது விஜய் வந்து காலி ஆவார். அந்த கட்சியை அழிக்கிறதுக்கு வந்து உள்ளே இவர் வந்து இந்த திட்டம் போட்டு உள்ளே போய் சேர்த்துட்டாங்க. நான் இந்த இடத்துல சொல்கிறேன், சீமானில் பிஜேபியோடைய பி டீம்லாம் கிடையாது. நீங்கள் சொல்கிற மாதிரி பி டீம் இருந்தாருன்னா அவர் 10-12 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எங்கள் கூட சேர்ந்துட்டு இருப்பாரு. கொடியை வந்து போட்டது என்ன ஒன்றுனா வந்து அந்த கொடி வந்து அந்த டோலுக்கு தான் வந்து பணம் கட்டக்கூடாது தான் வந்து போட்டாங்க அதில். ஏன்னா திமுக என்னைக்குமே வந்து உண்மையாக தான் வந்து சொல்லுவாங்க. 25ஆம் தேதி நடந்த ஒரு சம்பவத்துக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துட்டு கரெக்டாக வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்மோடு இணைந்திருப்பவர் பாஜகவினுடைய சிறுபான்மை அணியின் மாநில பொதுச் செயலாளர் திரு முகமது அத்தாவுல்லா அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம், வாழ்க வளமுடன். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் ஐயா. இப்போ ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் ரொம்ப சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லா கட்சிகளும் அங்கே போட்டியிடுவாங்க அப்படின்னு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் பாஜக, அதிமுக, தாவேகா, தேமுதிக நிறைய கட்சிகள் வந்து பின்வாங்கிட்டாங்க போட்டியிடாமல். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை எதுக்காக நீங்கள் புறக்கணிச்சிங்க? எதனால் அங்கே போட்டியிடலை? இது நான் ஒரு அரசியல்வாதியாக என் பதில் இங்கே வைக்கல. ஏன்னா நான் அதிகமாக விமர்சனம் பண்ண ஒரு ஆள் யாருன்னா வந்து அண்ணன் சீமான் அவர்களை. ஏன்னா இப்போ நினைக்கிறவங்க நிறைய பேர் நினச்சிப்பாங்கன்னா என்ன திடீர்னு வந்து ஒரு சீமானுக்கு போய் ஒரு கொடை பிடிக்கிறாரு, சீமான் வந்து இப்போ பிஜேபிக்கு ஆதரவாக பேசுறதால அவர் பி டீமாக இருக்குமோன்னு சொல்லி என்னை வச்சு சிலர் ஜட்ஜ் பண்ணுருவாங்க. அது கிடையாது. பிஜேபிக்கு ஆதரவாக என்னைக்கு பேசலையா? இல்லை, சிலர் வந்து அங்கே கமெண்ட்டில் அடிப்பாங்கன்னு சொல்கிறத தான் முன் வைக்கிறேன். ஏன்னா வந்து இவ்வளோ விமர்சனம் பண்ணுற என்ன இந்த சாட்டை டிவியில் வந்து வர வச்சதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது ஈரோடு இடைத்தேர்தலில் வந்து என்ன கேட்டால் இது பொதுமக்களுடைய கருத்தாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எதுக்கு தேர்தல் கூட கேட்குறாங்க, நேரடியாக அவரே வந்து எம்எல்ஏ ஆக்கிட வேண்டியது தானே. சந்திரகுமாரியா? அவ்வளோதான். வேற என்ன இது, என்ன எதுக்கு இந்த ஜனநாயக முறைப்படி மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தது தானே அவங்க எம்எல்ஏ ஆக முடியும். ஜனநாயக பிரகாரம் வந்து ஓப்பனாக போனால் தேர்தல் நேர்மையாக நடக்கும். ஆனால் ஓட்டு அங்கே போடுறது வந்து நேர்மையாக நடக்குமான்னு வந்து எங்களுக்கு தான் சந்தேகம். இதை வந்து மத்தியில் ஆளக்கூடிய நீங்கள் சொல்கிறது சரியா? இப்போது எதிர்கட்சி சொல்லலாம், இல்லை மாநிலத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் சொல்லலாம். நீங்கள் மத்தியில் ஆட்சியில் இருக்கீங்க, தேர்தல் ஆணையம் முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆணையிட்டு அதை செய்யக்கூடிய இடத்துல இருக்காங்க. அங்கே வந்து பட்டியல் அடைச்சி வச்சு வாக்கு காசு கொடுத்து நம்ம பார்க்க முடியுது. நீங்கள் வந்து இந்த வார்த்தையை சொல்கிறது சரியாக இருக்குமா? அது நீங்கள் மறுபடியும் வந்து என்னுடைய வார்த்தையை சரியாக கவனிக்கல. தேர்தல் வந்து நேர்மையாக நடக்கும், ஆனால் அங்கே ஓட்டு போடுறவங்களை வந்து விலை கொடுத்து வாங்கியிருப்பாங்கன்னு தான் சொன்னேன். அதுதான் நீங்கள் சொல்கிறது புரியுது. தேர்தல் ஆணையம் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து எல்லா இடத்துலையும் வந்து பிடிக்க முடியாது. அவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் நம்ம பார்க்க முடியுது, 300 ரூபாய் காசு கொடுத்து நம்ம பார்க்க முடியுது. ஏன் அதெல்லாம் தேர்தல் ஆணையம் எப்போ அறிவிச்சாங்க? தேர்தல் பிப்ரவரி 5ஆம் தேதி. எப்போலேருந்து வந்து அறிவிச்ச உடனே உங்களுக்கு வந்து இப்போ ஒரு வாரமாக தான் கொடுக்கல. இடைத்தேர்தல் வரும்னு வந்து யாருக்கு முதல்ல தெரியும்? மாநிலத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும் இடைத்தேர்தல் வைக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடியே வந்து பட்வாரெல்லாம் வந்து பண்ணிவிடுவாங்க. அது உங்களுக்கு வந்து சொல்லணும்னு அவசியம்லாம் கிடையாது.
ஏன்னா இப்போலாம் வந்து ரொம்ப என்ன ஒன்று அரசியல்வாதிகள்லாம் வந்து என்ன சொன்னால் வந்து ஹை டெக்னாலஜி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எலெக்ஷன் வந்தால் அது கட்டுப்பாட்டுகள் வரும், கட்டுப்பாட்டு வந்து கொடுத்து இப்போ வந்து நிறைய பேருடைய ஆளுங்கட்சியில் சேர்ந்தவங்களாம் வந்து வீடு பூண்டு வந்து எடுத்ததெல்லாம் யாரும் மறந்துருக்க மாட்டாங்க. வெளிப்படையாகவே பட்டியல அடைச்சி வச்சு காசு கொடுக்குறாங்க, திரைப்படம் போட்டு காமிக்கிறாங்க, பிரியாணி கொடுக்குறாங்க, அதுக்கு தான் வந்து விஷயம் பண்றாங்க. அதுதான் வளர்ந்துட்டாங்கன்னு சொல்லுவேன். அதனால என்ன பண்றாங்க, நம்ம எலெக்ஷனுக்கு முன்னாடியே போயிட்டு கற்பூரம் மேல சத்தியம் வச்சுட்டு என்ன பண்ணுமோ எல்லாமே பண்ணிடுறாங்க. என்ன கேட்டா வந்து நீங்க வந்து என்ன சொல்றீங்கன்னா மற்ற கட்சிகள்லாம் ஏன் அந்த தேர்தலில் சந்திக்கலன்னு கேட்டாங்கன்னா, நான் வந்து என்னன்னா ஒரு தொண்டனா என்ன கேட்டால் எனக்கு அந்த வருத்தம் இருக்குதுங்க. ஏன் ஒன்று நான் வந்து நிச்சயமா ஏன் ஒன்றுனா வந்து நான் ஒரு பேட்டிலையும் கொடுத்துருந்தேன். அதாவது வந்து என்னுடைய கட்சியில் வந்து தலைமை எடுத்த முடிவுக்கு வந்து நான் வந்து தலை வணங்கி தான் ஆகணும். ஆனால் இருந்தாலும் வந்து என்ன ஒன்றா வந்து ஒரு தொண்டனா என்னன்னா அந்த இடத்துல போட்டி போட்டிருக்கணும்னு தான் என்னுடைய கருத்து, தனிப்பட்ட கருத்து. எல்லாத்துக்கும் மேலே வந்து இன்னைக்கு வந்து 70 ஆண்டு காலமாக வந்து அதிமுக மாறி மாறி வரும்போது தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அந்த தேர்தலை வந்து புறக்கணிக்கச்சது அது வந்து மக்களுக்கு செய்த துரோகம் 2. 3வது வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து இன்னைக்கு வந்து பெரியார் மண்ணுன்னு சொல்கிறாங்க, அது ராமசாமி மண்ணுன்றாங்க. அவருடைய மண்ணெல்லாம் கிடையாது. இன்னைக்கு அவங்க வாரிசு தான் வந்து அந்த இடத்துல தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு வராங்க. ஏன்னா அதிக இடைத்தேர்தல் ஏன் ஒன்று நான் சொல்கிறேன்னா, இளங்கோவனுடைய பையன் இறந்ததுக்கப்புறம் இளங்கோவனை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் நிற்க சொன்னதே தப்பு. அவர் வந்து ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு, அவரால் மக்களை சந்திக்க முடியாது, மக்களுக்கு சேவை பண்ண முடியாதுன்னு சொல்ல ஒரு இடத்துல ஒரு முதலமைச்சர் சொன்னதால தான் நான் நிந்தன் வந்து இளங்கோவன் வந்து பேட்டி கொடுத்துருந்தார், நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் மக்கள் வரி பணம், அந்த வரி பணத்தை எப்படி வீணாக்குறாங்கன்னு பாருங்க. அதுக்கப்புறம் வந்து ஏன்னா யாருக்கு வேணாலும் வந்து நாளைக்கு என்ன ஒன்று நடக்கும், நான் அதுக்குள்ளே வரல. அவர் போய் உடம்பு சரியில்லாமல் பார்த்துட்டு ஒரு ஜெயிச்சதுக்கப்புறம் கூட ஒரு நன்றி தெரிவிக்க வரல, நேராக போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டாரு, மரண செய்தி இதாகிடுச்சு. இன்னைக்கு வந்து அந்த இடத்துல செல்வ பெருந்தங்க என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் விட்டு கொடுத்துட்டோம் ஆதாயத்துக்காக. என்ன ஆதாயம் நீங்கள் தான் கேட்கணும். செல்வ பெருந்தகைக்கு ஆதாயமா, இல்லை ராகுல் காந்திக்கு ஆதாயமா, இல்லை வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற சில தலைவர்களுக்கு ஆதாயமா? இல்லை அவங்க விட்டு கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறீங்க, அதுதானே நீங்களும் விட்டு கொடுத்துருக்கீங்க பாஜகவும். நீங்கள் உங்களை நம்பி அங்கே கிட்டத்தட்ட ஒரு 20,000 மக்கள் இருக்கான்னு வச்சு ஒரு குத்துமதிப்பாக சொல்கிறேன். அந்த 20,000 மக்கள் நீ எக்கடாச்சும் கெட்டுப்போ திமுக ஆட்சிக்கு வந்து எப்படியும் அநியாயம் பண்ண போகுதுன்னு உங்களுக்கு தெரியுது. அப்போ நீங்கள் வந்து ஒதுங்குற மாதிரி தானே இருக்குது. உங்களை நம்பி இருக்காங்க மக்களுக்கு, நீங்கள் என்ன செஞ்சீங்க, ஏன் நிற்கலாங்க? அதாவது என்ன ஒன்று அந்த இடத்துல வந்துன்னா, நான் அதான் முன்னாடியே குறிப்பிட்டேன், ஒரு கட்சியின் தொண்டனை வந்து என்னால் வந்து தலைமை சொல்கிறது நான் ஏற்றுக்கணும்னு சொல்லி அந்த இடத்துல கேள்வி கேட்குறேன். ஒரு தொண்டனா வந்து அந்த இடத்துல நின்றுக்கணும்னு தான் என்னுடைய கருத்தை நான் பதிவு வச்சேன். என் கட்சின்னு இருக்கிறதால நான் மூடி மறைக்கல. ஏன்னா எவனுக்கும் அந்த தைரியம் கிடையாது, அவன் கட்சியிலேருந்து அவன் கட்சியை விமர்சனம் பண்ணுற அளவு தைரியம் கிடையாது. எனக்கு ஒரு தொண்டனா வந்து அந்த இடத்துல இருந்து போட்டி போட்டுருணும். காரணம் என்னன்னா மக்களுக்காக. ஏன் போடல? அதாவது தோக்குறது ஜெயிக்கிறது அப்போ விஷயம் வேற. ஏன்னா அந்த இடத்துல நான் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி பதிவு பண்ணியிருக்கிறேன். சீமான் அவர்கள் வந்து பார்க்க போனால் எனக்கு ஓப்பனாக சொல்கிறாங்க, எனக்கு அவர் வந்து 50% அவர் எனக்கு பிடிக்காது. ஆனால் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு வந்து அவர் 12-13 வருஷத்தில் வந்து எந்த ஒரு தேர்தலையும் அவர் புறக்கணிக்கவே இல்லை, புரியுதுங்களா? ஆனால் இருந்தாலும் அந்த இடத்துல வந்து என்னென்னா வந்து மக்களுக்காக அந்த இடத்துல போராடுறது நான் வரவே இருக்கிறேன். ஏன்னா அவருக்கு இருக்கிற தைரியம் வந்து நான் டைரெக்டாகவே சொன்னேன். ஆனால் இன்றைக்கி வந்து அந்த ஈரோடு மக்களுக்கும் நான் வந்து என்ன ஒன்று சொல்கிறேன்னா, நல்லா சிந்திச்சு ஓட்டு போடுங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் கண்மூடித்தனமாக வந்து நீங்கள் திமுகன்னு போட்டிங்கன்னா உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை வந்து நீங்கள் வந்து சிந்திச்சு நீங்கள் வந்து போடணும். உங்களுக்கு வந்து திமுக வேறு ஆப்ஷன் இல்லைன்னு சொல்லும் போது வந்து உங்களுக்கு வந்து ஒரு முறை என்ன கேட்டால் வந்து சீமானுக்கு வாய்ப்பு கொடுக்கலாமே ஒரு முறை. ஏன்னா 13 வருஷமாக ஒத்தால அணிந்து இன்னைக்கு வந்து சில விஷயங்கள்லாம் நான் வந்து நான் சொல்கிறது வந்து ஈரோடு ஓகேங்களா. முதல்ல தோணிய சார் ஒரு சிஎம்த்துக்குன்னு ஒரு தகுதி இருக்குது சார், ஆனால் தமிழ்நாட்டில் அந்த தகுதி இல்லையே. இன்றைக்கி சிஎம் சீட்டே வந்து பார்க்க போனால் சிபாரிசு வந்தாவே வந்து கொடுத்துட்றாங்க, இல்லை அப்பாவோ தாத்தாவோ யாராக இருந்தாலும் வந்து சிஎம் பதவி வந்து ஈஸியாக கிடச்சிருது சார். அதோடைய பெயின் என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது, அந்த சீட்டுடைய வேல்யூ போயிடுச்சு. 2021 எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி 3வது இடத்துல இருந்துச்சு, பாஜக 4வது இடத்துல இருந்துச்சு. இப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா பாஜக முந்துக்கு வந்துச்சு, 3வது இடத்துக்கு வந்துச்சு. நாம் தமிழர் கட்சி ஒரு பக்கம் வந்து பின்னக்க போய் 4வது இடத்துக்கு போயிடுச்சு. இப்போ நீங்கள் பின் வாங்கினது இது வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வலு சேர்க்காதா? இப்போ நீங்களே அந்த இடத்துல சொல்லிட்டீங்க. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி வந்து இன்னைக்கு வந்து வளர்ச்சியை நோக்கி வந்து போயிடுச்சு. ஒரு காலத்தில் வந்து போட்டியிடத்து வீழ்ச்சி நோக்கி போகுது. அதாவது ஒரே ஒரு விஷயத்தை வந்து என்ன ஒன்றா வந்து தலைமைன்னு ஒன்று எடுக்கணும். எங்களது தேசிய கட்சி சார். இப்போ இங்கே சீமான் நினச்சாருன்னா முடிவு எடுத்துடலாம், திமுக நினச்சா முடிவு எடுத்துடலாம். மன்னிக்கணும், திமுக கூட முடிவு எடுக்க முடியாது. அவங்க வந்து என்னன்னா டெல்லியில் என்ன சொல்கிறாங்களோ அதை வச்சு தான் அவங்க இது பண்ணுறாங்க. இவங்க கட்சிக்கு நடத்துகிறாங்க, டெல்லிக்கு முடிவு. ஏன்னா டெல்லியோடைய ராகுல் காந்தியோடைய வச்சு தானே. ஏன்னா ஈரோடே வந்து அவங்க காங்கிரஸ் இருந்த ஒரு தொகுதி தானே, அதை வச்சு தான் நான் வந்து சொன்னேன். அதிமுக நினச்சா முடிவு எடுத்துடலாம். எங்களுடைய இதில் வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து மேலே வந்து என்னென்னா தலைமையிடம் வந்து என்னென்னா அவங்க தலைமை என்ன இதெல்லாம் வந்து போய் டிஸ்கஷன் பண்ணும்போது தலைமை என்ன முடிவு இருக்கோ என்னுடைய மாநில தலைவராக தான் வந்து. நிறைய இடத்துல என்ன கேள்வி எழுப்புதுன்னா, நீங்கள் அங்கே போட்டிட்டீங்கன்னா டெபாசிட் கூட வாங்க மாட்டீங்க. உங்களை மட்டும் சொல்லலை, அதிமுக இருக்கட்டும், தேமுதிக இருக்கட்டும், தாவேக்காவாக இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், அங்கே போட்டிட்டு டெபாசிட் வாங்கினா அது உங்களுக்கு அசிங்கமாயிரும். அந்த காரணத்தினால தான் இவங்க போட்டிடல அப்படின்னு சில தரப்பு பேசப்படுது. அண்ணாமலையோட துணிச்சல் உள்ளாட்சி தேர்தலில் நீங்கள் பார்க்கலையா?
எந்த அளவு ஃபைட் பண்ணாரு 4 கட்சி மேல இல்லை சார், அதாவது 4 கட்சி இல்லை. இப்போ நீங்கள் வந்து என்னன்னா எங்களை தான் நீங்கள் வந்து டிஃபெண்ட் பண்ணுறீங்க. நான் கேட்குறது என்ன ஒன்றா வந்து அதிமுகவோட கூட்டணியில் தனித்து நின்றாங்களா இல்லையா? நின்று வந்து ஓட்டு சதவீதம் இப்போ எவ்வளோ ஓட்டு சதவீதம், கிட்டத்தட்ட 12% ஓட்டு சதவீதம் வாங்கியிருக்கிறாங்க. கூட்டணியோட சேர்த்து 18%. எங்கள் தலைவருக்கும் சரி எங்கள் கட்சிக்கும் எல்லா தைரியமும் இருக்குது. ஆனால் இது என்னென்னா ஒரு கட்டுக்கோப்பான கட்சிங்க சார். ஏன்னா தலைமை என்ன முடிவு எடுக்குதோ, புரியுதுங்களா, அதுக்கு வந்து இந்த இடத்துல வந்து அதை மீறி யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ மேல் இடத்துலேருந்து வந்து என்ன ஏதுன்னு வந்து அவங்க சொல்கிறத வச்சு தான் ஃபாலோ. தலைமை வந்து மக்களை பற்றி சரியாக கவனம் செலுத்த நம்ம எடுத்துக்க முடியுமா? அது எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? இல்லை, போட்டியிடல ஒரு தலைமை வந்து நமக்கான வாக்காளர் அங்கே இருக்காங்க, அவங்களோட வாழ்வாதாரம் நம்மளை நம்பி தான் இருக்குது அப்படின்னு ஒரு பட்சத்தில் நம்ம அங்கே போட்டியிடலைன்னா அவங்க யாருக்கு வாக்கு செலுத்தோம், அவங்க வாழ்க்கை என்ன ஆகுது, அதை பற்றி தலைமை யோசிக்காதா? அதாவது அந்த இடத்துல வந்து நான் வந்து முதல் பாயிண்ட்டே அதை தான் சொல்ல வந்தேன். திமுக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே ஒரு விஷயத்தை வந்து கேட்கணும், தனித்து வந்து அந்த இடத்துல களத்தில் இல்லை கூட்டணியோட தான் நிற்கிறாங்க. கூட்டணியோடு நிற்கிறாங்க. இப்போ எங்களுடைய கட்சியில் வந்து இங்கே உள்ள கூட்டணி தலைவர்கள் எல்லாத்தையும் வந்து கேட்டோம். நாங்கள் வந்து கூட்டணியை மதிக்கக்கூடிய ஒரு கட்சி. இன்றைக்கி வந்து ஓபிஎஸ் இருக்கட்டும், இல்லை வந்து தினகரனாக இருக்கட்டும், இல்லை வாசன் அண்ணனாவது இருக்கட்டும், இன்றைக்கி என்னென்ன அவங்களெல்லாம் வந்து டிஸ்கஷன் பண்ணி நீங்கள் யாராவது வந்து நிற்கிறீங்களா, எங்களுடைய இதில் நாங்கள் அலைஞ்சு போய் நிற்கிறதுலாம் இல்லை. முதல்ல கூட்டணி கட்சிகளுடைய தர்மத்தை வந்து ஃபாலோ பண்ணுவோம். அவங்களுக்கு யாரும் வந்து அந்த இடத்துல வந்து விருப்பம் இல்லைன்னு அவங்க சொன்னதுக்கப்புறம் ஏன்னா இது ஒரு செட்டிங். ஓப்பனாக சொல்கிறேன், செட்டிங்னா மறுபடியும் சொல்கிறேன், தேர்தல் செட்டிங் சொல்ல. அங்கே ஓட்டு சதவீதம் வந்து பார்க்க போனோம்னா மக்களுக்கு நல்லது பண்ணால் இந்த ஒரு இதால் இன்னும் ஒரு வருஷத்தில் வந்து தேர்தல் வரப்போகுது. இது வரைக்கும் உள்ளாட்சி தேர்தல் நடத்துறதுக்கு திமுக வந்து தயங்குது. ஏன் பயப்படுதுன்னு தெரில. ஏன்னா அவங்களுக்கு அந்த திராணி கிடையாது. உள்ளாட்சி தேர்தல்லாம் நடத்துறதுக்கெல்லாம் தானி இல்லை. ஏன்னா அதோடைய தாக்கம் எங்கே 2026 அது வந்து வெளிப்படுமோன்னு சொல்கிறதால தான். இப்போ இதை கூட அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து தைரியம் இல்லைன்னு வந்து அந்த இடத்துல ஒரு பப்ளிஷ் பண்ணுறாங்க. என்ன கேட்டால் உண்மையிலுமே தைரியமும் திராணி வந்ததுன்னா திமுக வந்து என்ன பண்ணால் ஒத்தையாக நின்றுருக்கணும் அந்த இடத்துல. இன்றைக்கி சீமான் ஒத்தையாக நிற்கிறாருல்ல, இன்றைக்கி சீமான் ஒத்த கிடையாது. சீமானை எதிர்த்து 12 கட்சி நிற்கிது. 12 கட்சிக்கு ஒத்தால் நிற்கிறா போல. அந்த ஒத்தால் வந்து வாங்க போனோன்னு வச்சுக்கலாம், நீ 12% வந்து இவர் வந்து 2% வாங்கினா கூட இவர் ஜெயிச்சார். அதே நேரத்தில் மக்களையும் சொல்கிறேன், ஈரோடு மக்களை, உங்களுக்கு வந்து காலாகாலமாக திமுக இருக்கிறதால வந்து உங்களுக்கு விருப்பம் தான் நீங்கள் சீமானுக்கு போடுங்க. அதே விருப்பம் இல்லைன்னா 3வது ஆப்ஷன் நோட்டான்னு ஒன்று இருக்குது. ஆனால் என்ன ஒன்றுனா வந்து நான் மறுபடியும் என்ன ஒன்று வந்து மக்களுக்கு வந்து கொஞ்சம் சிந்திச்சு வாக்களிக்கணும். ஈரோடு மக்கள் வந்து இது வரைக்கும் ஏமாளியாக இருந்தாங்க. இந்த இப்போது 5ஆம் தேதி நடக்க போகிற எலெக்ஷனில் நிச்சயமாக அவங்க ஏமாளியாக வந்து ஆகமாட்டாங்க நம்புறீங்க? நம்புறேன். ஓகே, இந்த தேர்தல் ஒரு புறம் இருந்தாலும் கூட மற்றொரு புறம் என்ன பேசப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பணம் பட்டுவாடா பண்ணப்படுது, எவ்வளவோ விஷயங்கள் நடக்குது நம்ம பார்க்க முடியும். டோக்கன் கொடுக்குறாங்க, காசு கொடுக்குறாங்க, பிரியாணி போடுறாங்க, எல்லாமே நம்ம பார்க்க முடியுது. தேர்தல் ஆணையமும் காவல்துறை இதை பார்த்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஏன் சரியான நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க? சார், நான் ஒரே விஷயத்தை வந்து சொல்ல போனால், இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு வந்து இப்போ எலெக்ஷன் டைமில் கார்லலாம் போகிறேன்னு வச்சுங்களேன். தேர்தல் ஆணையம் வந்து என்னென்னா அவங்களும் இப்போ அவங்கவுங்க என்ன பாயிண்ட் அவுட்டோ அவங்களுக்கு வர தகவலை வச்சு அவங்க எல்லாமே வந்து பண்ணுறாங்க சார். ஆனால் உள்ளே வந்து என்ன வந்து எந்த மாதிரி வந்து நான் சொல்லணும்னு தெரியல, மக்களுக்கே நல்லா தெரியும். இன்றைக்கி இலவசங்களை வந்து கொடுத்துட்டு 1000 ரூபா கொடுத்துட்டு 2000 ரூபா கொடுத்துட்டு அவங்களுக்கு கோழிக்கறி பிரியாணி, ஆட்டுக்கறி பிரியாணி ஒரு சரக்கு வாங்கி கொடுத்தாங்கன்னா முடிஞ்சு போயிடுச்சு. அதை தான் நான் மறுபடியும் சொல்கிறேன். ஈரோடு மக்கள் வந்து இந்த பெரியசாமி ராமசாமியுடைய மண்ணுன்னு சொல்கிறாங்களே, உண்மையாலுமே ஈரோடுடைய மாவட்டம் கல்வியிலையும் சுகாதாரத்துலேயும் பொருளாதாரத்துலேயும் அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் உண்மையாலுமே நீங்கள் நல்லா இருக்கிறீங்கன்னா நீங்கள் திமுகவுக்கே ஓட்டு போடுங்க. அப்படி இல்லை, எங்களுடைய மாவட்டம் முன்னேற்றம் அடையலன்னு சொல்லும் போது இந்த மாற்றாக வந்து நீங்கள் வந்து ஓட்டு போடுறது தான் அவங்களுடைய கடமையாக தான் நான் பார்க்குறேன். நிச்சயமாக ஈரோடு மக்கள் நல்ல தீர்ப்பு கொடுப்பாங்கன்னு வந்து நான் நம்புகிறேன். ஓகே, இது ஒரு புறம் இருக்கும்போதே இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க, நிதி ஒதுக்கியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு வந்து எந்த நிதியும் ஒதுக்கல அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், திருமாவளவன் அவர்களாக நிறைய பேர் வந்து குற்றச்சாட்டு முன் வைக்கிறாங்க. எதனால் தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து வந்து நிதி ஒதுக்கும் போது இதே மாதிரி நெருக்கடியை கொடுத்துட்டு நிதி எதுக்காக பாஜக ஒதுக்க மாட்டேங்குது? நான் மக்கள் மன்றத்திலே விட்டுறேன். இது வரைக்கும் இந்த இதில் 75 ஆண்டு காலத்தில் வந்து எதிர்கட்சியிலேருந்து எவனாவது ஒருத்தனாவது வந்து இந்த பட்ஜெட் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்களா? மன்னிக்கணும், ஆளுங்கட்சியிலேருந்து இவன் வந்து இப்போ வந்து போட்டோன்னா அவன் சரியில்லைனோ, அம்மாச்சி வந்தால் இவன் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து என்ன ஒன்றா திமுகவுடைய பட்ஜெட்டில் எப்படின்னா வந்து பெண்களுக்கு 1000 ரூபா தரேன்னு சொல்லிட்டு 3 வருஷம் கழிச்சு வந்து கொடுப்பாங்க. அதாவது என்னென்னா நீ வந்து நகையை வச்சு அடமானம் வச்சுக்க நாங்கள் மீட்டு கொடுக்குறோன்னு வந்து ஒரு வாக்குறுதி கொடுப்பாங்க. ஓப்பனாக சொல்ல போனால் நீ உன் சொந்த காலில் மட்டும் நின்றுடாத. நீ வந்து என்னென்னா வந்து உனக்கு நீ படுத்துக்கிட்டே இரு, நான் ஒன்று 2000 ரூபா தரேன், கேஸு ஃப்ரீயாக தரேன், இந்த மாதிரி இலவசங்களை கொடுத்து இன்றைக்கி 8.25 லட்சம் கோடி வந்தால் தான் அவங்களுக்கு திருப்தி. ஆனால் நீங்கள் சொல்கிற அதே மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து நலத்திட்டங்கள் இன்றைக்கி வந்து பார்க்க போனால் ஒரு நாட்டுடைய வலிமை என்னென்னா வந்து பாதுகாப்பு துறையில் இன்றைக்கி எந்த அளவு வந்து போயின்னா கிட்டத்தட்ட 33 போர்க்கப்பலை தயாரிச்சிருக்கிறாங்க சார்.
33 அதாவது விமானம் தாங்கிய கப்பல், சரி. 7 நீர்மூழ்கி கப்பல், இது இல்லாமல் வந்து போனால் இன்னைக்கு விவசாயம், சுகாதாரம், கல்வி எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து கட்டமைப்பு வந்து வரும்போது நான் கேட்குறேன், இந்தியாவே எத்தினா 11வது இடத்துலேருந்து 5வது இடம் வச்சுக்கினாங்களா? இப்போ 5வது இடத்துலேருந்து 1வது இடம் வந்து எப்படி மோடியே அறிவிச்சிட்டாரா? ஏன்னா நான் சொல்கிறது திமுகவே சொல்கிறேன். நீ வந்து உன் மாநிலத்தை கேட்டால் நீ அடுத்த மாநிலத்தை வந்து கதை சொல்லுவேன், அடுத்த மாநிலத்தை சொன்னால் நீ இதுக்கு உதாரணம் சொல்கிறேன். அப்போ வந்து இவங்க என்ன எதிர்பார்க்குறேன்னா, இலவசங்கள் இல்லை, தமிழ்நாடை புறக்கணிச்சிட்டாங்க, தமிழ்நாடை புறக்கணிச்சிட்டாங்கன்னா எங்களுடைய மாநிலத்தில் அந்த வெள்ளை அறிக்கை விடு, நீ வந்து இந்த பணம் வந்து உனக்கு வரலன்னு நீ சொல்கிறியா, வெள்ளை அறிக்கை விடுன்னு சொல்கிறாப்புல. நீ வந்து உன்னுடைய கட்டமைப்பு, நான் அதை தான் சொல்ல வரேன் சார். 70 தமிழ்நாடை பற்றி நான் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து திமுக மாறி மாறி நீங்கள் வந்து ஆட்சி பண்ணிவிட்டு இன்னைக்கு கட்டமைப்பே நீங்கள் சரியாக பண்ணல, திட்டங்கள் சரியாக பண்ணல. அதை தான் வந்து இன்றைக்கி வந்து எனக்கு வந்து வருத்தம் என்னென்னா, சீமானண்ணன் மேலே கோபமே அதுதான். நீங்கள் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாடு மண் எனக்கு வந்து முக்கியம், தமிழ்நாடு மக்கள் எனக்கு முக்கியம், நீங்கள் போராடும் போது வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து இவங்க 2 பேரும் விமர்சனம் பண்ணுறீங்க. ஆட்சிக்கே வராத பிஜேபி நீங்கள் ஏன் ஊருக்கா மாதிரி தொட்டுக்கிறீங்கன்னு தான் எனக்கு அவர் மேலே கோபம். மற்றபடி வந்து என்ன கேட்டால் வந்து அவருடைய நிறைய விஷயத்துக்கு நான் ஒத்து போகல. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இங்க மாநிலத்தை விட்டு எதுக்காக மத்திய ஆள் கூட விமர்சனம் பண்றீங்க நீங்க கேக்குறீங்க. ஆமா, அப்படி விமர்சனம் பண்ணால் கூட அவர் மேல ஒரு முத்திரை குத்தப்படுது. அவர் வந்து பாஜகவோட பி டீம், அவர் சீமானுக்கு ஒரு சங்கி அப்படின்ற மாதிரி முத்திரை குத்துறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க சார்? முதல் விஷயத்தை என்ன ஒன்றா வந்து பிஜேபியை பொறுத்த வரைக்கும் நான் மறுபடியும் சொல்கிறேன் கேட்டுங்க, இப்போ கூட சொல்கிறேன், கூட்டணி வந்தாலும் சரி வரலனாலும் சரி 2026 நாங்கள் வந்து தைரியமாக தான் இருக்கிறோம். ஒன்று பி டீமுன்னு சொல்கிறது வந்து ஓப்பனாக சொல்ல போனால், இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து சீமானன் வந்து திமுக ஆளுன்னு வந்து சொல்லியிருந்தாங்க, அதிமுக அடியாவதுன்னு சொன்னாங்க. ஏன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து விஜயை கூட என் தம்பின்னு வந்து சொன்னாங்க. உண்மையாலுமே பி டீம் வந்து நீ யாருன்னு வந்து மக்களுக்கு வந்து இப்போ நல்லா கிளியராக தெரிஞ்சு போயிடுச்சு. யாரு? விஜய். நான் 2 விஷயத்தை நினைவுபடுத்த விரும்புகிறேன். விஜய் புதுசாக கட்சி தொடங்கி இன்றைக்கி 2வது வருஷத்தை அடியெடுத்து வைக்கிறார் சார். நல்லா ஒன்று பார்க்கணும். புதுசாக ஒரு வந்து உள்ளே வரும்போது வந்து என்ன சொன்னார், ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்துலேயும் பங்குன்னு சொல்லிட்டு மேடையில் வந்து கூக்குரல் எழுப்பினார். முதல்ல வந்து கவர்னரை பற்றி விமர்சனம் பண்ணார். அப்புறம் வந்து அந்த அண்ணா யூனிவர்சிட்டி விஷயமா வந்து கவர்னரை போய் சந்தித்தார். அப்போ சந்தித்து நீங்கள் என்ன பண்ணிடணும், கவர்னருடைய தேநீர் விருந்தை நீங்கள் ஏன் புறக்கணிச்சிங்க? ஆளுங்கட்சி புறக்கணிச்சாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு மோதல் போக்கு இருக்குது, நான் வந்து ஏற்றுக்கிறேன். ஒன்று நல்லா ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க. 2வது விஷயம் வந்து அவங்க வந்து விஜய் வந்து பார்க்க போனீங்கன்னா அந்த இடத்துல ஒன்றிய அரசுன்னு வந்து குறிப்பிட்டார். நீ அரசியலுக்குள்ளேயே இப்போ தானே நுழையிற, அப்புறம் எத்தனை நீ ஒன்றிய அரசுன்னு சொன்னா நீ ஆட்சியிலேருந்து உனக்கு ஏதாவது மனஸ்தாபம் ஏற்பட்டதுன்னா நீ வந்து சொல்லலாம். அப்பேற்பட்ட கருணாநிதி அவர்கள் ஆட்சி பண்ணும்போதும் சரி, அண்ணா ஆட்சி பண்ணும்போதும் சரி மத்திய அரசு தான் சொல்லுவாங்க. இவங்க வந்து என்ன ஒன்றுனா வந்து ஸ்டாலின் அரசு வந்ததுக்கப்புறம் எப்படி பிரைம் மினிஸ்டர் ஒவ்வொரு திட்டத்துக்கும் ஸ்கீம் வைக்கிறாரு, எப்படி ஒவ்வொரு நிகழ்ச்சி இதுக்கு பேர் அதே பிராண்டு தான் அவரை கடைப்பிடிக்கிறாரு. தெரிஞ்சே உங்களை தாக்குறாரு திட்டமிட்டு விஜய்ங்கிறீங்க. இது அதை தான் வந்து சொல்லுறேன். 1 2 3வது ஒரு விஷயத்தை வந்து நான் இந்த இடத்துல நீங்கள் பண்ணோம். இன்றைக்கி வந்து நேற்று வந்து போகனா வந்து ஆதவ அர்ஜுனா வந்து அவர் கட்சியில் சேர்ந்துருக்காரு. நான் வந்து என்னுடைய வீடியோலாம் பதிவு பண்ணிக்கிட்டே வரேன். திருமாவளவன் வந்து பிஜேபியை திமுகவை ஷேக் பண்ணணும்னு நினச்சார். எப்படியாவது சீட்டு ஏற்றி கடைப்பிடிக்கணும்னு சொல்லி வந்து என்ன பண்ணார், டாஸ்மார்க்கை கையில் எடுத்தார். அங்கே செல்ஃப் எடுக்கலை. அடுத்தது வந்து அவர் என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல வந்து இவர் வந்து அந்த இடத்துல வந்து முதலமைச்சரை சந்தித்தோடனே அங்கே என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு தெரில, சீட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அவர் என்ன பண்ணணும்னு சொல்லும் போது ஆதவ அர்ஜுனாவை என்ன பண்ணார், ட்விஸ்ட் பண்ணி விட்டு நீ வந்து விமர்சனம் பண்ணுற மாதிரி பண்ணு, நான் வந்து அடிக்கிற மாதிரி அடிப்பேன், நீ வலிக்கிற மாதிரி வலிக்கலாம்னு சொல்லி நான் அப்போலேருந்து கூட வந்து யூடியூப்பில் கொடுத்துக்கிற ஒரே ஒரு பதிவு என்னன்னா, ஆதவ அர்ஜுனா கண்டிப்பாக விஜயோட சேருவார்னு சேர்ந்துட்டாரு. இன்றைக்கி வந்து தேர்தலுடைய பார்வையாளராக வந்து அவர் வந்து போட்டுக்கிறாங்க. நல்லா ஒன்று சொல்கிறேன். இப்போ ஆதவ அர்ஜுனா உள்ளே வந்தோடனே வந்து அடுத்தது அவர் நேராக போய் யார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினானா, என்னுடைய அரசியல் ஆசையான் திருமாவளவனை. நான் கேட்குறேன், ஆதவ அர்ஜுனா யார்? அவர் வந்து அவர் வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனர் சார். ஒரே ஒரு சார், மூடி மறைக்காதீங்க. மார்டின் லாட்ரி சீட் வித்தவர் 96 இன்னைக்கு தமிழ்நாட்டிலே பேன் பண்ணாங்க. லாட்ரி டிக்கெட் வந்து விற்கக்கூடாதுன்னு சொல்லி தமிழ்நாட்டிலே எத்தனை குடும்பங்களுடைய தாலி அறுத்தவங்க அந்த குடும்பம். இன்னைக்கு எவ்வளவோ இடத்துல வந்து கேஸ் இருக்குது சார். அது ஏற்றுக்க முடியாது. இன்னைக்கு வந்து பார்ப்போம்னா திருமாவளவன் வந்து இன்னைக்கு மக்களுக்கு நல்லது பண்ணுறேன், மக்கள் நல்லது பண்ணுறேன்னு சொல்லிட்டு அர்ஜுனாவுடைய ஆதாயத்துக்காகவும் பணத்துக்காகவும் கையில் வச்சுக்கிட்டு இப்போ அதே வந்து இன்னைக்கு விஜய் வந்து இன்னைக்கு ஊழல் இல்லாத அரசு, நான் வந்து ஊழல் இல்லாத இது கொண்டு வருவேன், இன்னைக்கு மக்களுக்காக வந்திருக்கிறேன், நான் இந்த விவசாயம் பண்ணல என் நெத்தியில் தடவிட்டு உள்ளே வந்துடுவேன்னு சொல்லும் போது எத்தனை பேர் தாலி அறுத்தவங்க அவரை வந்து உங்கள் கட்சியில் நீ சேர்க்குறேன்னா எப்படி நீ உங்கள் கட்சி தூய்மையாக இருக்கும்? 1. 2வது வந்து சில விஜய் ரசிகர்கள்லாம் வந்து எனக்கு தொடர்ந்து கால் பண்ணின்னு இருக்கும்போது வந்து இப்போ தான் நான் வராருன்னு சொல்லும்போது நான் உங்களை கேட்குறேன் ஒரே விஷயம், நீங்களாம் உழைக்கிறதுக்கு தான், உங்கள் கீழே இருக்கிறவங்களாம் நான் அப்பயே அவர்கிட்ட சொன்னேன், அதாவது கீழே உழைக்கிறதுக்குன்னு ஒரு ஸ்லாபை போட்டு மேலே வரும்போது வந்து பார்க்க போனால் இன்றைக்கி வந்து ஐடி விங்கோட யார் அவர் அதிமுகவில் இருந்தார், பிஜேபியில் போனார், பிஜேபியிலேருந்து திருப்பி வந்து அதிமுக வந்தார், அதிமுகலேருந்து வந்து இப்போ விஜய் கட்சியில் வந்தார். ஓகேங்களா? இப்போ வந்து அவர் வந்துட்டார். அப்போது ஊழலில் ஒரு ஆட்சி கொண்டு வரணும்னு நினைக்கிறவன் நீ தனித்து நிற்க வேண்டியது தானே. ஆனால் நீ பல குடும்பங்களை அர்த்தம் வந்து நீ கூட்டு வந்து உள்ளே வச்சேன்னா
நிச்சயமாக 2026 விஜய்க்கு வந்து தக்க பதிலடி கொடுப்பாங்க. அவங்க தான் திமுகவுடைய பி டீம் விஜய் தான். விஜய் சொல்லி ஏன்னா இது வந்து ஃபுல்லாக வந்து கூட்டணி கட்சிகள் செய்தது. இன்றைக்கி நான் சொல்கிறேன், இந்த இடத்துல நீங்கள் பதிவு பண்ணீங்க, ஏன்னா சாட்டையில் நான் கொடுக்குற முதல் வீடியோ இருக்கிறதால இதே ஆதவர்ஜனா விஜய் கட்சிக்குள்ளே விட்டு புஷி ஆனந்த் வெளியே வருவார். அடுத்தது விஜய் வந்து காலி ஆவார். அந்த கட்சி அழிக்கிறதுக்கு வந்து உள்ள இவர் வந்து திட்டம் போட்டு உள்ளே போய் சேர்த்துட்டாங்க. யார் திட்டம் போடுது? திமுக திட்டம் போடுதா இல்லை திருமாவளவன் திட்டம் போடுதா? இது வந்து கம்ப்ளீட் வந்து பார்க்க போனால் திருமாவளவனும் சரி, திருமாவளவன் வந்து ஓப்பனாக சொல்ல போனால் அவர் கட்சியை வந்து எனக்கு கேட்டால் கலைச்சிட்டு நான் ஸ்டாலினுக்கு கூட பிடிச்சிட்டா கரெக்டாக இருக்கும்னு தான் நான் சொல்லுவேன். இன்றைக்கி வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்காக குரல் கொடுக்க வேண்டிய அவர் இன்றைக்கி வந்து அறிவாலயத்துக்கு வந்து காலுக்கு அடியில் வந்து இருக்கிறாரு. அவங்களுடைய துணை முதலமைச்சர் காரில் கூட எவ்வளோ ஒரு வெக்கக்கேடான ஒரு விஷயம். ஒரு சீனியர் லீடருங்க அவர். 30-35 வருஷமாக வந்து எதுக்காக வந்து மறந்துட்டு இன்றைக்கி நீங்கள் வந்து என்னடானா வந்து சனாதனத்துக்கும் அதுக்கும் வந்து நான் கொடை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி உங்கள் சமுதாயத்துக்கும் நீங்கள் உண்மையாக இல்லை, மக்களுக்கும் வந்து உண்மையாக இல்லை. ஏன்னா பி டீமுன்னு வந்து பார்க்க போனீங்கன்னா விஜய் அவர்கள் தான் பி டீமு. இன்றைக்கும் நான் வந்து அந்த தொண்டர்களை சொல்கிறேன், வீழ்த்து கொள்ளுங்கள். அதாவது வேலை செய்கிறதுக்கு எல்லோரும் போகும்போது இப்போ வந்து பார்க்க போனால் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் வந்து அவர் போடுற வந்து போனால் 3rd இல்லை 4th தான் அவங்க ஆளுங்களை போடுவாங்க. அவங்க ரசிகர் மன்றம் 1 and 2 வந்து பார்க்க போனால் ஏன் அடுத்தது எலெக்ஷனில் அறிவிப்பாங்களே, அப்போ பாருங்கள் விஜய் கட்சியிலேருந்து எத்தனை பேர் வெளியே வருவாங்கன்னு சொல்லி நான் இன்றைக்கே பதிவு பண்ணுறேன். விஜய்க்கு அரசியலில் 0. அவர் கூட இருக்கிறவங்க யாரும் தப்பாக கைட் பண்ணுறாங்கன்னு வந்து எனக்கு தெரியல. உண்மையாலுமே விஜயை வந்து நல்லது பண்ண வந்தார்னா நானும் வரவேற்கிறேன், மக்களோட மக்களாக வந்து வரவேற்கிறேன். ஆனால் விஜய் ஆதவ அர்ஜுனா எப்போ உள்ளே கொண்டு வந்தாரோ அவருடைய கட்சி கரைப்பட்டுச்சு. அழிகிறதுக்கும் வந்து அதிக வந்து இது வந்து ஒரு காரணமாக அமைஞ்சிச்சின்னு தான் நான் இந்த இடத்துல சொல்கிறேன். சீமானில் பிஜேபியோடைய பி டீம்லாம் கிடையாது. நீங்கள் சொல்கிற மாதிரி பி டீம் இருந்தாருன்னா அவர் 10-12 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து எங்கள் கூட சேர்ந்துட்டு இருப்பார். நான் வந்து போல்ட்னஸ் நான் வந்து நிச்சயமாக வந்து பாராட்டியே தீருவேன். அதனால் வந்து உங்களுடைய முயற்சி வெற்றி ஆகட்டும். அந்த மக்களுக்கு உண்மையிலுமே மனசில் வந்து நம்ம சரியான தலைவனை தேர்ந்தெடுக்கணும்னு நினச்சாங்கன்னா நிச்சயமாக வந்து அவங்க இஷ்டத்துக்கு நான் விட்டுறேன். தமிழ்நாட்டில் தொடர்ந்து வந்து பாலியல் வன்முறை நடந்துகிட்டே இருக்குது. 5 வயசு குழந்தையாக இருக்கட்டும், 50 வயசு முதியவர்களாகட்டும், எல்லாருமே தொடர்ந்து வந்து ஒரு நாளைக்கு வந்து பாலியல் வன்முறை செய்யப்படுறாங்க. இதை வந்து காவல்துறை ஏன் வந்து பார்த்துட்டு எந்த ஒரு நடவடிக்கையும் பெருசாக எடுக்க மாட்டேங்குது? அரசும் வந்து மெத்தனை போக்கோடு கடந்து போகுது. ஏன்னா நிறைய வழக்குகளில் பார்த்தீங்கன்னா திமுகவை சேர்ந்தவங்க தான் அதில் ஈடுபடுறத நம்ம பார்க்க முடியுது. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை சார், நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க. ஏன்னா அதாவது பொதுவாக வந்து நீங்கள் சீமானுடைய கட்சி இருக்கிறதால இப்படியெல்லாம் வந்து அபாண்டமாக ஒரு ஆளுங்கட்சி சார். அந்த ஞானசேகரன் அப்படிங்கிறது 75 பாவலர் போய் கலந்துக்கிறாரு. இங்கே கருப்பு சிவப்பு கொடி போட்டுட்டு இவங்க போகிறாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு ஆட்சி தான் இந்த ஆட்சி. ஏன்னா வந்து இதை தான் முதலமைச்சர் மேடைக்கு மேடை சொல்லிட்டு வராரு. அதை தான் வந்து மக்களும் நம்புகிறாங்க. நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா அதை? இல்லை, நான் வந்து அதை தான் சொல்ல வரேன். ஏன் ஒன்றுன்னா வந்து இன்றைக்கி கூட பெரம்பூரில் வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வந்து பார்க்க போனால் 16 வயசுக்கு கீழே இருக்கிற பெண் குழந்தைங்க இன்றைக்கி வந்து ஒரு 6 பசங்க, அவங்கள 4 பேர் மேலே வந்து எவ்வளோ வழக்குகள் இருக்குது. வீட்டிலேருந்து வந்து வெளியில் போகிறாங்க. ஆனால் வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து இன்றைக்கி எந்தளவு வந்து அவங்க பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகிக்கிறாங்கன்னு தெரியும். ஏன் ஒன்றுனா அதை வச்சு தான் ஒரு படம் கூட எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு முன்னாடியே தெரியும் போல தெரியுது. இல்லை ஒருவேளை அந்த படத்தை பார்த்துட்டு வந்து பேட் கேர்ள்ஸ்ன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. ஏன்னா எனக்கு ரொம்ப மனவேதனையாக இருக்குது சார். எதனால் ஒன்றுனா வந்து நான் சினிமா துறையை வந்து குறை சொல்ல சார். இன்றைக்கி சினிமா துறையால் நிறைய விழிப்புணர்வுலாம் ஏற்பட்டு இருக்குது. அது நம்ம மறுக்கக்கூடாது. எவ்வளவோ படங்கள் இருக்குது. ஒரு வெற்றிமாறன் சொல்கிறவர் வந்து எந்தளவு வந்து நல்ல படங்கள்லாம் கொடுத்துன்னு தெரியும். ஆனால் இப்போது எடுத்துக்கிற படம் விஜய் சேதுபதி, வெற்றிமாறன், பாரஞ்சித்லாம் வந்து அவங்க வீட்டில் இருக்கிற குடும்பத்தோடு அந்த படத்தை பார்க்கணும். குறிப்பாக இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் நான் அதுக்கு உங்கள் விஷயத்துக்கு வரத்துக்கு முன்னாடி இங்கே பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னுடைய இஸ்லாமிய சகோதரர்கள், அதே மாதிரி கிறிஸ்துவ சகோதரர்கள், ஏன் பெண்ணை பெற்ற அப்பாங்கள்லாம் வந்து என்னென்னா அந்த படத்தை வந்து பார்க்கணும். பார்த்துட்டு உங்கள் கருத்து சொல்லணும். ஆனால் தயவுசெய்து பெண் குழந்தைங்களை கூட்டு போய் வந்து காட்ட வேண்டாம். நீங்கள் போய் பாருங்கள். அதுக்கப்புறம் வெற்றிமாறனுக்கு பதில் சொல்லுங்கள். ஒன்று, இப்போ நீங்கள் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு பற்றி சொல்லும்போது நான் பெரம்பூர் சொன்னேன். அதே ஒரு மாற்றுத்திறனாளிக்கு ஒரு பொண்ணை எத்தனை பேர் வந்து பண்ணாங்கன்னு தெரியும். அவங்களுக்கு ரூமெல்லாம் வந்து பெருமேட்டில் அங்கங்கே எப்படி கொடுத்தாங்கன்னு தெரியாது. அதே நேரத்தில் அண்ணா நகரில் வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து ஒரு பாலியல் ஒரு சிறுமி ஏற்பட்டும் போது வந்து அவங்க மேலே எதிராளி மேலே நடவடிக்கை எடுக்காமல் அவங்க அம்மா அப்பாவை வந்து அடித்து எப்படி கேஸை பிரட்டி போட்டாங்க. அப்புறம் அந்த இன்ஸ்பெக்டரை எப்படி மாற்றினாங்கன்னு வந்து, ஏன்னா இதுக்கு சொல்கிறேன்னா பாதுகாப்பாக இருக்குதுன்னு சொல்கிறதால வந்து நான் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து பார்க்க போனால் நீங்கள் சொன்ன மாதிரி யூனிவர்சிட்டியில் வந்து பார்க்க போனீங்கன்னு வச்சிங்களேன். அதாவது நடந்ததுக்கப்புறம் வந்து ஸ்டேஷனுக்கு போச்சு. ஸ்டேஷனில் மிரட்டி என்ன பண்ணாங்க, அங்கேருந்து யாரெல்லாம் ஃபோன் பண்ணாங்கன்னு இது வரைக்கும் யார் அந்த சாருன்னு எனக்கும் தெரில, யாருக்குமே தெரில. ஆனால் அப்பாவுக்கு சொல்லிடுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஞானசேகரனுடைய அண்ணன் அப்பாவு இல்லை, அதோட ரெக்கார்டு வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து என்கிட்ட இருக்குன்னு சொல்கிறாரு. ரெக்கார்டெல்லாம் வெளியிடுறது யாரெல்லாம் வெளியிடலாம்ல. இது வரைக்கும் வந்து அண்ணாமலை வந்து சொன்னதை வந்து செஞ்சு தான் இருக்காது, செய்யாதுன்றதில்ல. அது வரும், அவர் சொல்லிட்டாருன்னா அது வரும்.
அவருடைய அதுக்கு முன்னாடி என்னென்னா வந்து ஏன் வந்து என்னுடைய மாநிலத்தோட வெயிட் பண்ணுறாருன்னா வந்து ஞானசேகரனுடைய அண்ணன் அப்பாவும் வந்து அந்த சாரை கண்டுபிடிச்சி குத்துறாரான்னு வந்து எனக்கு தெரியல. ஏன்னா அந்த எஃப்ஐஆரும் வந்து வெளியாயிடுச்சு. அது வந்து கோர்ட்டும் கண்டனம் தெரிவித்தாங்க. ஏன்னா வந்து யார் ஃபோன் பண்ணி அவங்கள விட்டுட்டு திருப்பி அடுத்த நாள் இது வந்து எந்தளவு வந்து சர்ச்சை ஏற்பட்டோன்னே வந்து உள்ளே வந்தது. இப்போ அடுத்தது வந்து பார்க்க போனீங்கன்னா இப்போ என்ன இந்த ஈசிஆர் மேட்டர் நீங்கள் கேட்டிங்க இல்லையா, நல்லா ஒன்று பார்த்துங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், செய்தியில் வரது தான் நான் வந்து சொல்கிறேன். இப்போ அந்த கொடியை வந்து போட்டது என்ன ஒன்றுனா வந்து அந்த கொடி வந்து அது டோலுக்கு தான் வந்து பணம் கட்டக்கூடாது தான் வந்து போட்டாங்க அதில். ஏன்னா திமுக என்றைக்குமே வந்து உண்மையாக தான் வந்து சொல்லுவாங்க. 25ஆந்தேதி நடந்த ஒரு சம்பவத்துக்கு இன்னைக்கு 1ஆந்தேதி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அது வந்து ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துட்டு கரெக்டாக வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க. யாரோ ஒருத்தர் காரை வந்து இடிச்சதால இவர் போய் தடுத்தாங்கன்னு சொன்னேன். வெங்காயம் அப்புறம் என்னத்துக்கு நீ அந்த வேகமாக ஓடி வந்த கேட்டால் அவங்க ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. அந்த வீடியோவை அழிக்கிறதுக்கு தான் வந்து அந்த இடத்துல வந்து அவங்க வீடியோ வரைக்கும் சர்ச் பண்ணி போய்க்கிறாங்க. ஆனால் திமுக என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இதுக்கெல்லாம் வந்து சம்மந்தமே எங்களுக்கு அவங்களுக்கு வந்து சம்மந்தமே இல்லை. எந்த விஷயத்தை சார்னா அப்போ வந்து நான் கேட்குறேன், அப்போது அந்த நேரத்தில் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் வந்து காணத்தூரில் கொடுக்கும் போது அப்போ நீ எஃப்ஐஆர் போடுறது தான் சார் உங்கள் வேலை. ஏமா 2 மணிக்கு வரேன்னு சொல்லி ஒரு போலீஸ்காரன் எப்படி கேட்பான்? அப்போ என்ன சொல்ல வரான், 2 மணிக்கு மேலே நீ வெளியே வரக்கூடாதுன்னா இருக்கிற கம்பெனி ஃபேக்ட்ரிங்க எல்லாம் வந்து பெண்களுக்கு வந்து இது பண்ணுங்க, அப்போ நீங்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்லாம் மூடுங்க, பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக அறிவிச்சிருங்க. ஏன் ஒரு போலீஸ்காரனுக்கு எப்படி வந்து வந்து உரிமை இருந்தது நீ 2 மணிக்கு வரக்கூடாதுன்னு? அதுக்கு தான் நீ சம்பளம் வாங்குற. அப்போ நீ யார் கட்டுப்பாட்டில் இருக்கிற? என்ன கேட்டேன்னா முதல் விஷயத்தை நான் சொல்லுவேன்னா காவல்துறை மேலே தான் குற்றச்சாட்டு சுமத்துவேன். ரெண்டாவது யார் மேலே சுமத்துவேன்னா முதலமைச்சர் மேலே. காவல்துறை தன் கட்டுப்பாட்டில் இருக்கிற முதலமைச்சர் வந்து என்னத்தை பண்ணினுக்கிறாரு? இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு வந்து சரியா இருக்கு மேடையில் சொல்கிறீங்கல்ல, உன் வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து சரியா இருக்கிறாங்க, என் வீட்டு பெண்ணு பாதுகாப்பாக இல்லையே. இல்லை, பெண்களுக்கே பாதுகாப்பான மண்ணு தமிழ்நாடு ஒரு முதல். அதுதான் சார் நான் வந்து சொல்ல வரேன். அதுதான் இத்தனை உதாரணத்தை நான் வந்து சொன்னேன். இவங்க வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது என்ன பேசுனாங்க? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பொள்ளாச்சி விஷயத்தை எந்த மாதிரியெல்லாம் அரசியல் பண்ணாங்க சார். நான் வந்து என்னன்னா நீங்கள் சரியில்லைன்றீங்க, நான் ஆட்சிக்கு வரேன், அப்போ என் ஆட்சியில் வராமல் இருக்கிறதுக்கு தான் நான் பார்க்கணும். உடனே ஆட்சியில் வந்தோடனே உன் ஆட்சியில் 30 சம்பவம் நடந்தது, என் ஆட்சியில் 20 சம்பவம் நடந்தா அப்புறம் நீ என்ன வெங்காயத்துக்கு நீ வந்தேன்னு நான் கேட்குறேன். நீ வீட்டில் மூடிட்டு படுக்க வேண்டியது தானே? இதே மாதிரி கோயம்புத்தூர் கூடிய வடவள்ளி கிராமத்தில் பார்த்தீங்கன்னா 40வது வட்ட செயலாளராகிய ஒருத்தர் வந்து திமுகவோட பிரமுகர் அவர் வந்து அவங்க வீட்டில் உள்ள ஒரு வேலைக்கார பெண்ணை வந்து தொடர்ந்து வந்து 2 வருடமாக பாலியல் வன்புணர்வு செஞ்சதாக அந்த பெண் வந்து குற்றம் சாட்டுறாங்க. கமிஷனர் ஆஃபீஸுக்கு போய் கூட கம்ப்ளைண்ட் கொடுத்தும் கூட அந்த கமிஷனரே மிரட்டுறாராம், கேஸை வாபஸ் வாங்கிக்கமா, எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. இதெல்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க? சார் காவல்துறை என்னென்னா இப்போ வந்து வழக்கு பதிவு பண்ணுறதை தவிர்த்து பஞ்சாயத்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார். ஒரு விஷயத்தை மட்டும் நான் இந்த இடத்துல சொல்கிறேன், நான் ஒரு கட்சியை மட்டும் சொல்ல விருப்பப்படல. ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு கட்சியை வச்சு அவங்க எந்த அளவு வந்து அதிகாரத்தில் ஆடுறாங்கன்னு தப்பு பண்ணுற யாராக இருந்தாலும் தண்டிக்கணும் சார். சட்டம் அனைவருக்கும் சமம். யாராக இருந்தாலும் வந்து நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னவர் தானே அவர் முதலமைச்சர். நான் இப்போ அதை தான் கேட்குறேன், அந்த சட்டமே சரியில்லையே, பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறேன். ஆனால் நீ வந்து பாதுகாப்பு இருக்கிற பாதுகாப்புனா அது மக்கள் டெய்லி அப்போ பேப்பரில் வருது ஃபேக்கா? இதை பற்றி டிபேட் வருதுல்ல. இன்றைக்கி 10ல் 8 மீடியா வந்து உங்கள் கையில் வச்சுருக்கிறீங்க, அப்புறம் எங்கேருந்து விஷயம் வரும்? ஊடகங்கள்லாம் வந்து சரியான நடுநிலையோடு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? நான் மறுபடியும் சொல்கிறேன், எல்லா ஊடகங்களையும் வந்து நான் வந்து சொல்லலை, நேர்மையான ஊடகங்கள் இருக்குது, அவங்க வந்து மக்கள் மத்தியில் கொண்டு வராங்க. அதே மாதிரி உங்களை மாதிரி நிறைய யூடியூப் சேனல்கள் வந்து இன்றைக்கி வந்ததால் இன்றைக்கி மக்கள் டிவியை பார்க்குறாங்களோ இல்லையோ, இன்றைக்கி ஆண்ட்ராய்டை தட்டினாங்கன்னா யூடியூப்பில் வந்து இப்போ வந்து பார்த்துக்கலாம் சார். இன்றைக்கி வந்து ஓப்பனாக வந்து தெரியுது. ஆனால் அதை கூட வந்து என்னென்னா வந்து ஐடி விங்க வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி வந்து அதை பிளாக் பண்ணுறாங்க. என்னென்னாலும் டெக்னாலஜியை யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணுறாங்க. நான் மறுபடியும் வந்து என்ன ஒன்று கேட்குறேன்னா வந்து இன்றைக்கி வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது நீங்கள் எந்த அளவு பேசுவீங்களா, ஆனால் அந்த இன்றைக்கி வந்து அப்படியே ஆப்போசிட் சார். காரி துப்புற உங்களுக்கு தெரியும், எம்எல்ஏலேருந்து மினிஸ்டர் வரைக்கும் சேரால் அடிக்கிறாங்க, செருப்பால் அடிக்கிறாங்க. எந்த மாதிரிலாம் வந்து அவல நிலைலாம் போயிருக்கு. இதையும் மீறி நீ ஸ்டேஜில் வந்துட்டு என்னுடைய மாநிலம் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம்னு சொன்னால் அடுத்தது முதலமைச்சரை கூட மக்கள் எதை நோக்கி அடிப்பாங்கன்னு எனக்கு தெரியல சார். சார் 3 முறை தொடர்ந்து ஜெயிச்சிருக்காங்க. 2026 234 தொகுதி நாங்கள் கட்டாயம் வெல்லுவோன்னு சொல்கிறாங்க. அந்த ஆட்சியை போய்ட்டு நீங்கள் எப்படி குறை சொல்கிறீங்களே? 3 முறை ஜெயிச்சுக்கிறாங்களா? இந்த நான் கேட்குறேன், இப்போ இந்த 75 ஆண்டு காலத்தில் வந்து திமுகவுக்கு எத்தனை முறை வந்து சிஎம் வந்தார்? எத்தனை தடவை அவங்க அப்பா வந்து பதவி விட்டு நடுவில் வந்து ஆட்சி விட்டு நகர்த்திக்கிறாங்க? அந்த வரலாறுலாம் சொல்லுங்கள் சார். சார் தயவு செய்து வந்து ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க, திமுகக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பார்ப்போம்னா திமுகவுடைய அனுதாபிகள் வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டாங்க. இன்றைக்கி ஸ்டாலின் வந்து என்னென்னா தன் கட்சியை நம்பி இல்லை, அடுத்தவங்க கட்சியை நம்பி தான் இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதால அதிமுகவில் நிறைய பேர் வந்து வச்சுக்கிறாரு. கூட்டணி வச்சு ஒன்று சொல்லிட்டுங்களா, கூட்டணிக்கெல்லாம் வந்து என்னென்னலாம் வந்து நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுங்க. அதான் வந்து செல்வப்பிரதிநிதிக்கு ஓப்பனாக சொல்லிட்டாரு, எங்களுக்கு வந்து இது நாங்கள் விட்டு கொடுத்ததால் எங்களுக்கு பலன் இருக்குதுன்னு சொல்லிட்டாரு. அப்போ வந்து இந்த பலன் எத்தனை, அதால் தானே இருக்கிற 10 கூட்டணியும் வந்து வாயை திறக்காமல் இருக்கிறாங்க. நான் கொலைச்சா நீங்கள் கொலைங்கன்றாங்க. இன்றைக்கி வந்து ஒரே ஒரு விஷயத்தை ஒரு கட்சியை சொல்லுங்கள் சார், இன்றைக்கி திமுகவை எதிர்த்து இதை பண்ணது தப்புன்னு சொல்லுங்கள் சார் பார்ப்போம்.
சார் நான் அதை தான் வந்து இந்த இடத்துல வலியுறுத்துறேன். நீ வந்து கூட்டணி வை, வேண்டான்னு சொல்ல வரல. அதே நேரத்தில் இந்த பாலியல் துன்புறுத்தல்கள் வந்து நான் வந்து என்னென்னா நான் திமுக தான் பண்ணுதுலாம் சொல்ல மாட்டேன். தவறு யார் பண்ணாலும் தவறு தான். ஏன்னா நீ சட்டத்தை கொண்டு வந்திருக்கீங்க, பின்தொடர்ந்தாவே 5 வருஷம்னு சொன்னீங்கல்ல, அது பண்ணுங்கள். என்னை கேட்டால் நீ ஏன் வச்சு 30 வருஷம் வந்து ஜெயிலில் வச்சு சோறு போடுற? கடுமையான தண்டனை இது போடு. நீ 16 வயசு கீழே நான் மறுபடியும் இந்த இடத்துல வலியுறுத்துறேன், தூக்கு தண்டனை கொடுத்துரு. ஆனால் இதுக்கு கொடை பிடிச்சி சில மகளிர் ஆணையம் வரும். இன்றைக்கி என்னை பொறுத்தனா வந்து கடுமையான தண்டனை என்னன்னா, இன்றைக்கி ஒரு குழந்தைய தொட்டனா ஒன்று அவன் கையை வெட்டிடு, அந்த தண்டனை கூட இல்லையா அவனை தூக்கு தண்டனை கொடுத்துருங்க. அவனை ஜெயிலில் உட்கார வச்சுட்டு நன்னடத்தையின் பேரில் இன்றைக்கி வந்து பார்க்க போனால் கூட்டணியில் வந்து என்ன வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா, உள்ளே இருக்கிறவங்களாம் நான் வெளியில் கொண்டு வரேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து இவனுங்க வந்து உட்காந்துக்கிறானுங்க. ஆனால் இன்றைக்கி நாங்கள் வந்து ஓட்டு போட்டு உங்களை தேர்ந்தெடுத்தோன்னா நீங்கள் எங்களுடைய கஷ்ட நஷ்டத்தை, நான் சொல்கிறது என்னுடைய இஸ்லாமிய அமைப்பு தான் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து எதுக்கு எத்தாலும் ஜெயிலில் இருக்கணும் வெளியே விடு, ஜெயிலில் இருக்கணும் வெளியே விடு, ஜெயிலில் இருக்க வெளியே விடுனா இங்கே இருக்கிற மக்களுக்காக இவனும் பேச மாட்டேன்றான். எவன் வந்து கேடித்தனம் போய் எவன் கற்பழிச்சுட்டு போனால், எவன் ஊழல் பண்ணானோ, எவன் கொள்ளை பண்ணிட்டு போனால், கொள்ளை அடிச்சுட்டு போனானோ அவனை விடுவிக்கிறதுல தான் எல்லாம் குறியாக இருக்கிறாங்க. அண்ணாவுடைய நூற்றாண்டில் உங்களுக்கே தெரியும் எத்தனை பேரை வந்து வெளியில் விடணும்னு சொல்லி கோரிக்கை கவர்னர்கிட்ட வச்சார். ஆனால் அப்படியே பிளேட்டை மாற்றிட்டாங்க. கவர்னர் வந்து தமிழ்நாட்டுக்கு அகெயின்ஸ்ட்டு. ஏன்னா இவங்க பண்ணுற தப்புகள் எல்லாரையும் கூட்டணி சேர்த்துக்கிட்டாங்கன்னா எப்படி சார் வேலைக்கும்? அந்த கூட்டணியில் தான் 12 பேர் இருக்கிறாங்க. அதுலேருந்து ஒருத்தர் வந்து திருமாவளவன் கூடிய விரைவில் திமுகவிலிருந்து தமிழ் வெற்றி கழகம் விஜயுடைய கட்சியில் போய் கண்டிப்பாக சேருவார். நீங்கள் வேணால் எழுதி வச்சுங்க. திருமாவளவன் வந்து விஜய் கட்சிக்கு நிச்சயமாக இணைவார். இதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா அதுக்கு ஒரு காரணத்தை அவர் தேடி நிற்கிறாரு. அந்த காரணத்தை தான் வேங்கை வயலை வச்சு இப்போ டான்ஸ் ஆடி நிற்கிறாரு. முதல்ல சிபிஐ வேணான்னாரு, நம்பிக்கை இல்லைன்னாரு. ஆனால் சிபிஐ வேணும்னு சொல்கிறாங்க. இது ஓப்பனாக சொல்ல போனால் சார், அந்த வேங்கை வயலில் வந்து உண்மையாலுமே சொல்ல போனால் இது அங்கே வந்து என்ன செய்தினா வந்து எப்பயோ காவல்துறை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. யாரோ ஒருத்தருடைய பின்னாடி அழுத்தத்தால் தான் வந்து காவல்துறை அவங்களை கைது பண்ணலை. இப்போ கடைசியில் ஒரு கட்டத்து மேலே வந்து மக்களுடைய விமர்சனம் அதிகமாகி அது பிரச்சனை வந்தவொடனே வேறு என்ன பண்ணுறாங்க, யார் மேலேயும் வந்து ஒரு வழக்கை பதிவு போட்டு இதை மூடி மறைக்கணும்னு சொல்கிறதால தான் இதில் வந்து திருமாவளவன் வந்து ரொம்ப அப்செட் ஆகிட்டார். ஆனால் என்ன கேட்டால் உண்மை குற்றவாளிகள் வந்து திருமாவளவனுக்கும் தெரியும், முதலமைச்சருக்கும் தெரியும். இது மக்களுக்கும் நல்லா புரியும். ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க? அதுதான் சொல்கிறேன் சார். ஏன்னா ஓட் பேங்க் போய்டும்ல. இன்றைக்கி ஒன்று தாழ்த்தப்பட்டவங்களை வச்சு வந்து ஓட் பேங்கிங் பண்ணுறாங்க, இல்லைனா இஸ்லாமியர்களை வச்சு ஓட்டு வாங்குறாங்க, இல்லைனா கிறிஸ்துவர்களை வச்சு ஓட்டு வங்கி வாங்குறாங்க. ஸோ இவங்க வந்து பேலன்ஸ் பண்ணுறது வந்து இல்லை தாழ்த்தப்பட்டவர்களை வச்சு ஓட்டு வங்கி வாங்குறாங்கன்னு சொல்கிறீங்க. ஏன் தாழ்த்தப்பட்ட நியாயம் வாங்கி கொடுத்தா இன்னும் ஓட்டு வங்கி அதிகரிக்கும்? நான் அதை தான் சார் சொல்லினுக்கிறேன். திருமாவளவன் வந்து அவங்களுடைய சமுதாயத்துக்கு உண்மையாக இல்லை. இன்றைக்கி வந்து ஓப்பனாக சொல்லணும், தாழ்த்தப்பட்டவர் தயவுசெய்து இது மாதிரி சொல்லாதீங்க. அவங்களாம் வந்து இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறது முன்னோக்கி வந்துட்டாங்க. இப்போலாம் இன்றைக்கி அவங்க பசங்க உங்களை உட்கார வச்சு கிளாஸ் எடுப்பாங்க, அந்தளவு வந்து அவங்களாம் வந்துட்டாங்க. அதனால் வந்து ஜாதி அரசியல் மத அரசியல் பண்ணுறோன்னா தூக்கி எறிங்கன்னு தான் என்னுடைய கான்செப்ட். நான் இதை தான் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து வலியுறுத்திக்கிட்டு வரேன். மறுபடியும் தாழ்த்தப்பட்ட சமுதாயம்லாம் வந்து சொல்லி இழிவுபடுத்த வேண்டாம். யார் சொல்கிறானோ அவன் தான் தாழ்த்தப்பட்டவன். என்ன கேட்டானா அது என்ன சார் தாழ்த்தப்பட்டவன், மேல் ஜாதி கீழ் ஜாதி எல்லாம் ஒரே ஜாதி தான். ஒரு நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல்களை பகிர்ந்ததற்கு நன்றிங்க சார். ஜெய்ஹிந்த். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை.